பிரித்தானியாவில் தகுதி வாய்ந்த ஏழை மக்கள் வீடில்லாமல் தவிக்கும் வேளையில் தற்போதைய லேபர் கட்சி அரசாங்கத்தின் கீழ் அதிக வருமானம் ஈட்டும் குடும்பங்களுக்கு அரசு வீடுகள் வழங்கப்படுவது குறித்து அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2024-2025 ஆண்டு காலப்பகுதியில் மட்டும் வரி விதிப்புக்கு பிந்தைய நிகர வருமானமாக வருடத்திற்கு 50,000 பவுண்டுகளுக்கும் அதிகமாக ஈட்டும் 2,190க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த மானிய வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். வருடத்திற்கு 70,000 பவுண்டுகளுக்கும் மேல் சம்பாதிக்கும் 225 குடும்பங்களுக்கும் இவ்வாறான வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இத்தகைய வசதி படைத்தவர்களுக்கான வீட்டு ஒதுக்கீடு சுமார் 88% அதிகரித்துள்ளது. 2007இல் அரச வீடு பெறுபவர்களில் 40% மாணவர்கள் தங்களது வருமான விவரங்களை அதிகாரிகளுக்கு வெளிப்படுத்த மறுத்திருந்தனர். ஆனால் தற்போது அந்த எண்ணிக்கை 65% உயர்ந்துள்ளது. அதாவது வீடு பெறுபவர்களில் 2/3 பகுதியினர் தங்களது உண்மையான வருமானத்தை அரசாங்கத்திற்கு மறைத்துள்ளனர். இதனால் இந்த வீடுகளில் வாழும் பணக்காரர்களின் உண்மையான எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அண்மைய ஆய்வு ஒன்றின்படி பிரித்தானியாவில் மொத்த சமூக வீடுகளில் வாழ்பவர்களில் சுமார் 4 லட்சத்திற்கும் அதிகமான குத்தகைதாரர்கள் சாதாரண நடுத்தர வர்த்தக பிரித்தானிய குடும்பங்களை விட அதிக வருமானம் ஈட்டுபவர்களாக இருக்கின்றார்கள் என்பதும் அம்பலமாகியுள்ளது. கன்சர்வேட்டிவ் அரசு கொண்டு வரவிருந்த அதிகபட்ச வருமான வரம்பு மற்றும் பிரித்தானிய குடியுரிமை உள்ளவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை ஆகிய சட்டங்களை தற்போதைய துணை பிரதமரும் வீடமைப்புத்துறை செயலாளருமான ஆஞ்சலோ ரெய்னர் ஆட்சிக்கு வந்ததும் ரத்து செய்ததே இந்த நிலைக்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. நிழல் வீடமைப்புத்துறை செயலாளர் சர் ஜேம்ஸ் கிளவுர்லி இது வரி செலுத்துவோரை ஏமாற்றும் செயல் என சாடியுள்ளார். இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் லண்டனின் பின்தங்கிய மக்களின் வீட்டு பற்றாக்குறை குறித்து பேசி வரும் லேபர் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்சானா பேகம் வருடத்திற்கு 94,000 பவுண்டுகள் சம்பளம் பெற்ற போதிலும் இன்னும் ஒரு கவுன்சில் பிளாட்டிலேயே வசித்து வருவது மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் 13 லட்சம் மக்கள் ஒரு வீட்டுக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இந்த விவகாரம் தற்போதைய லேபர் அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.